டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம் சார். வணக்கம். திருப்பதி லட்டு விவகாரம் இன்னைக்கு வந்து நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்திருக்கு. அங்கே அவர் படத்தோட ப்ரமோஷன் விழாவில் ஒரு எல்இடி போட்டு கேட்குறாங்க, இல்லை லட்டை பற்றி பேசல, அது சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வைக்கிறாரு. அதற்கு ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண், எது சென்சிட்டிவ் இஷ்யூ, இது வந்து எவ்வளோ சனாதன விஷயங்களில் வந்து இது எவ்வளோ முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்கிறீங்க, உங்கள் நடிப்பு ரொம்ப பிடிக்கும், அதை தாண்டி நீ ஒரு வார்த்தையும் இதை பற்றி பேசும்போது கவனமாக பேசுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு கார்த்தியும் மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு. லட்டு விவகாரம் நாளுக்கு நாள் என்ன கலப்படம், யார் கலந்தாங்க, அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கல, என்ன காரணம் சார்? இது ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து உண்மையிலேயே திரும்பவும் நான் சொல்கிறேன், இது சென்சிட்டிவ் இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா, ஒரு பத்திரிகையாளராக 30 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசியல் செய்தியாளராகவும் இருந்திருக்கோம். யார் யார் எதை அரசியல் ஆக்குறாங்கன்றதே நம்ம இப்போ கணிக்க முடியல. அப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு அரசியல், மக்களுக்கான அரசியல் பேசின தலைவர்கள்லாம் இப்போ காணா போயிட்டாங்க. இப்போ தங்களுக்கான அரசியல் பேசுகிற தலைவர்கள் தான் உருவாகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு முறைக்கு 100 முறை அந்த வீடியோவை பார்த்துருப்பேன். 100 முறை பார்த்துருப்பேன். இது என்ன பேசினார், ஏதாவது தப்பாக ஒரு வார்த்தையை விட்டுட்டாரா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் வந்து அந்த இடத்தில் அந்த கேள்வி தவிர்க்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லிட்டாரு, அவ்வளோதான் சார். இயல்பா அதுக்காக நம்ம வந்து சீரியஸாக வச்சு சொல்ல முடியாது சார். அது இயல்புலேயே அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு சினிமா நிகழ்ச்சி. சினிமா நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி வருது. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி நான் எந்த இடத்துலையும் பேசுறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட கேள்வியினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அவர் படத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் இதே மாதிரி விஷயம் அதில் வருது, அதைத்தான் குறிப்பிட்டு இப்போ பேசுகிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே சென்சிட்டிவாக ஆக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறது ஒரு கூட்டம் இருக்குது. சென்சிட்டிவான விஷயத்தை கூட அழகாக மேம்போக்காக கடந்து போகிறதுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ உங்ககிட்ட சரக்கே இல்லை அப்படின்னாலும் சரக்கு வச்சிருக்க மாதிரியே சீன் போடுறது ஒரு கூட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய விஸ்வகுரு 10 வருஷமா என்ன பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாதுங்க. வாயிலேயே வடை சுட்டார். இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 3வது முறையாக அவர் 3.0 வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அவர் சொன்ன ஒன்றுமே அவர் செய்யவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் அவரை யாராவது ஏதாவது பேச முடியுமா? பேசவே முடியாது. இப்போ அவங்க கிட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க பிடிச்சிக்கிட்டு ஒன்றே ஒன்று விஷயம்தான், அவங்களுக்கு மதம் பிடிக்கும். வேற எதுவும் தப்பா நினைக்காதீங்க, இதுக்கு பல அர்த்தம் இருக்கும். தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அவருக்கு மத ரீதியான விஷயங்கள் பிடிக்கும், அப்படி வச்சுக்கலாம். நம்ம மதம் பிடிக்கணும், ஐயோ மதம் பிடிச்சிருச்சுன்னு அது இன்னொரு கூட்டம் வந்து கொந்தளிப்பாங்க. அவருக்கு மத ரீதியான விஷயம் பிடிக்கும். அதில் என்னென்னலாம் அரசியல் பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றது மேலே டாப்பில் உட்காந்துருக்காங்க பாருங்க, விஸ்வகுரு மோடியாக இருக்கட்டும், அவர்கள் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நாட்டு மக்களை மத ரீதியாக அவங்கள உணர்ச்சி வயப்படுத்தி அதில் அவங்க அரசியல் அதிகாரங்களை பெற்று அவங்க கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்திருக்கு? இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆட்சி அதிகாரமே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தேர்தலில், ஆந்திராவில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அதிகாரமே இல்லாமல் இருந்தாங்க. இனிமேல் அவங்க எந்திரிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. தேர்தலில் மிகப்பெரிய இமாலய வெற்றி கூட சொல்ல முடியாது, ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பெற்றிருக்கார் சந்திரபாபு நாயுடு. அவர் அதை தக்க வச்சுக்கணும். ஆனால் அவர்கிட்ட கஜானால ஒரு பைசா கிடையாது, அவருக்கு தலைநகரமே கிடையாது. இப்போ அந்த அடிப்படையில் தான் போய் அவர் வந்து எந்த பக்கம் கூட்டணி சேருவார்னு தெரியாமல் எல்லாரும் நிலை தடுமாறி இருந்தாங்க. மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஆட்சி இன்னைக்கு உட்காந்துருக்குது. மைனாரிட்டி அரசாங்கம் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. அங்கே இவருடைய அரசாங்கத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது கொடுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் மோடி அவர்கள் இருக்காரு. இப்போ அதை இவங்க தக்க வச்சுக்கணும். இவங்க வந்து ஒரு அமராவதியை வந்து கட்டி எழுப்பணும், இவங்களுக்கு வந்து ஒரு தலைநகரம் வேணும். அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடைக்கண் பார்வை மட்டும் இல்லை, மொத்த பார்வை இங்கே திரும்பணும். இவருக்கு மட்டும் அது தேவையில்லை, இன்னொருத்தர் பீகாரில் இருக்கார், அவருக்கும் தேவை. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும், ஆந்திரான்னு சொல்ல உலகம் முழுக்க இன்னைக்கு வந்து பிரபலமாக இருக்கிற வருவாய் தரக்கூடிய ஒரு டெம்பிள் வந்து திருப்பதி டெம்பிள். அங்கே வருவாய் தரக்கூடிய அந்த விஷயம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கடவுள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த வருவாய் இப்போ யாருக்கிட்ட இருக்கு? அதுலேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் என்ன நன்மைகள் அதன் மூலமா அந்த ஆந்திர மக்களுக்கு நடந்திருக்கு? ஏதாவது வெள்ளை அறிக்கை வந்திருக்கா இது வரைக்கும்? யாருக்குமே தெரியாது. எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஆட்களை அங்கே அரங்காவலர்களாக போடுவாங்க. அதில் இருக்கவங்க தான் முடிவெடுப்பாங்க எல்லாத்தையுமே. யார் இங்கே வரணும், யார் என்ன பண்ணணும். 1 ஹவரோ 2 மணி நேரம் மட்டும் தான் சார் இந்த கோயில் நடை சாட்டப்பட்டிருக்குதோ நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். எல்லா நேரங்கள்லையுமே யாரோ ஒருத்தர் அங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. பக்தர்கள் வந்து கோடிக்கணக்கில் வராங்க, ஆண்டு முழுக்க கோடிக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவ்வளவு ஆஃபரிங் வருது, காணிக்கை வருது, அவ்வளவு விஷயங்கள், சொத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் நிர்வாகம் பண்றது வந்து
யாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சாதகமான ஆட்கள் தான் இருப்பாங்க. இந்த பிரச்சனை என்னைக்கு வந்தது இந்த பிரச்சனை? இது வரும்போது யார் அங்க பொறுப்புல இருந்தாங்க? இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சரி, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு சார். இந்த பிரச்சனை வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க? மத்ததை விடுங்க, என்ன சட்ட நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காங்க? யாரையாவது ஒரு சாதாரண விஷயம்னா நேரா போய் கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல. எப்படி நீ வந்து தப்பா பேசிட்ட, நீ வந்து இந்த மீறிட்ட அப்படின்னு சொல்லி கொத்தா தூக்கிட்டு போயிடுறாங்கல்ல. இவ்வளவு பெரிய விஷயத்தை, இது சென்சிட்டிவ் இஷ்யூ தானே சார், அது அப்படிதானே சொல்லி ஆகணும். இதுல யாரும் நக்கல் அடிக்கலையே. கார்த்தி என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஆனாலும் கார்த்தி வந்து இதை வந்து மீண்டும் பூதாகரம் ஆக்கக்கூடாது, பிரச்சனை ஆக்கக்கூடாதுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா உடனடியாக அப்பாலஜி கேட்டார், மன்னிப்பு கேட்டார். நீங்க சொல்றீங்களா சார், இது சென்சிட்டிவ் இஷ்யூ தான் கரெக்டா சொல்லிருக்காங்க, நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னா சார், அவங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுத்துட்டாங்க சார். படம் ரிலீஸ்க்கு தயாராயிடுச்சு, ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் நேரத்துல இப்போ துணை முதல்வரே கொந்தளிக்கிறாரு. அவர் என்ன சொல்லி கொந்தளிக்கிறாரு? சனாதன தர்மத்துக்குள்ள நீ வந்து உள்ள தலையிடாதன்றாரு. எனக்கு புரியல சார். இது ஏற்றத்தாழ்வுகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் சமூக நீதி. அதுதான். அதை மீறுகிற இடத்துல நீங்க வந்து இதுல என்ன சனாதனம் மீறப்பட்டுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன மீறிட்டாரு கார்த்தி? நான் இப்ப 100 முறை பார்த்தேன். நான் 1000 பேர் பார்த்திருப்பான், லட்சம் பேர் பார்த்திருப்பான், கோடிக்கணக்கான பேர் பார்த்திருப்பான். அது ஒரு திரைப்பட விழா சார். லட்டு பத்தி பேச வேணாங்க ப்ளீஸ். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த விழா நடந்திருந்ததுன்னா அவர் வந்து தெலுங்குல பேசியிருக்க மாட்டாரு, தமிழ் தான் சொல்லியிருப்பாரு. லட்டு பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப லட்டு பத்தி பேச வேணாம்னு சொன்னாலும் இவங்க அது பிரச்சனை ஆகியிருப்பாங்க. இவங்களுக்கு யார் மேலேயாவது சவாரி பண்ணணும் சார். பவன் கல்யாண் மதிக்கத்தக்க நடிகர், நான் மாற்று கருத்து இல்லை. அவர் இப்ப துணை முதல்வர் பதவி கிடைச்சிருக்கு, அரசியல் அங்கீகாரம் வந்திருக்கு அவருக்கு. இப்ப அவர் தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே பிரகாஷ் ராஜ் பதில் சொல்லிட்டாரு அவருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பவன் கல்யாண் வந்து இந்த லட்டு விஷயம் வந்து பெரிய அளவில் அடிச்சிருக்கு, இதுக்கு வந்து மன ரீதியாக வந்து புண்பட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சனாதன பாதுகாப்பு வாரியத்தை வந்து உண்டாக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட பிரகாஷ் ராஜ் அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்தியா வந்து மத ரீதியாக பல பிளவுபட்டு கிடக்கு, நீங்க வந்து இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க, இதுக்கு விசாரணை பண்ணுங்க, அதை விட்டுட்டு நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் பேசிட்டீங்க. பிரகாஷ் ராஜ் கருத்துல அவருடைய பல கருத்துக்கள் நான் முரண்பட்டவன். ஆனா இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க ஒரு நடிகர் கிடையாதுங்க, ஒரு டெப்டி சிஎம், துணை முதல்வர், அதிகாரம் உங்க கையில இருக்கு. அதிகாரம் உங்க கையில இருக்குன்னா எவன் தப்பு பண்ணாலும் அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு என்ன தண்டனையோ கொடுங்க. இதை நீங்க ஏன் வந்து வேறொரு கோணத்துல போய் அணுகிட்டு இருக்கீங்க? வாரியம் அமைங்க, சனாதன வாரியம் வரணும், அந்த தர்மத்தின்படி இது பண்ணணும். ஏற்கனவே சனாதனத்தை மீறுகிறார்கள் சொல்லி தான் வட மாநிலங்கள்ல சாமானிய மக்கள் அடித்து கொல்லப்படுறாங்க சார். இந்த இந்தியாவில் மிக முக்கியமாக நார்த்ல மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நபர்கள் யாருன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை சார், உலகத்துக்கே தெரியும் சார். இப்ப சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிற மக்கள் எல்லாம் தயவு செய்து அந்த விஷயங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழில் ரீதியா பண்றாங்க. எவனோ ஒருத்தன் சாப்பிட்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணானா அவன் என்ன எடுத்துட்டு போனானே தெரியாது, டெஸ்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள நீ எடுத்துட்டு போறது பீஃப் தான் சொல்லி அடிச்சு கொள்றாங்க. நார்த்தில் நடக்குதா நடக்கலையா? அதன் பேர்லயே அவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க சார். நீங்க இங்கே இந்துக்கள் என்கிற மத ரீதியான விஷயத்தை வைத்து பல அரசியல்வாதிகள் கேவலமான அரசியல் பண்றாங்க. அதுக்கெல்லாம் பலி ஆயிடக்கூடாது யாருமே. இப்ப இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், நல்ல மரியாதைக்குரிய நடிகரா இருக்காரு சார். இவர் ஏன் அவளை கொந்தளிக்கிறாரு? நான் டெப்டி சிஎம் தான் கேட்கிறேன், ஏன் அப்படி கொந்தளிக்கிறாரு? இதுல எங்க யார் என்ன பண்ணிட்டாங்க சார்? அவர்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல. இத்தனை நேரம் வந்து யார் வந்து அதற்கான ஆர்டர் கொடுத்தவன், அதுல என்னென்ன உண்மையிலே கலப்படம் இருக்கா? அது வந்து லேப்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சார், விசாரணைக்கு உத்தரவிட்டதா சொல்றாங்க சார். சிம்பிள் சார், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ ஓடி போகுது இல்ல, சின்ன விஷயம் உடனே சிபிஐ அதிகாரிகள் போய் 10 பேர் நின்றுவாங்கல்ல. இந்த லட்டு விஷயம் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும், சொல்லப்போனா உலகம் முழுமைக்கும் இவங்களை மனம் புண்படுகிற அளவுக்கு மாறிடுச்சுன்றாங்கல்ல. உண்மைதான். நான் மத ரீதியான விஷயங்களுக்குள்ள யாருமே புண்படுத்தக்கூடாது, அது அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இந்த விஷயத்தை இப்படி வச்சிருக்கீங்கல்ல, நான் சினிமா ஒரு விஷயத்த சொன்னா உங்களுக்கு கரெக்டா புரியும். ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நடிகர் வந்து இறந்து போயிட்டார், விவேக். அவர் வந்து அதாவது என்னன்னா ராசிலேயே பல விஷயம் இருக்கும்ல. அப்ப கேன்சர்ன்றது ஒரு ராசி, கரெக்டுங்களா? மயில்சாமி வந்து நான் வந்து அவங்களுக்கு சரியாயிடணும், ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு இவரை தப்பா கைட் பண்ணி அவர்கிட்ட காசு வாங்கிட்டு பறிச்சுட்டே இருப்பாரு. நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும், அதனால நான் திருப்பதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி ஏமாத்திட்டு போயிடுவார். போயிருக்க மாட்டார், ஏமாத்திருப்பார். ஆனா ஜிலேபி கொடுப்பாரு எடுத்துன்னு வந்து. அங்க வந்து லட்டை விட்டுட்டாங்களாம், இப்பெல்லாம் ஜிலேபி தான் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு ஒரு நகைச்சுவை வரும். நான் மத உணர்வை புண்படுத்துறதுதான் நினைக்க வேண்டாம், நான் அந்த அர்த்தத்திலே பேசல. இந்த காமெடியை அன்னைக்கு ரசிச்சாங்கல்ல. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? இப்ப பிரச்சனையினுடைய தீவிரம் வேற சார். இதுல வந்து அவங்க வந்து மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க, பல்வேறு இறைச்சி விஷயங்கள் உள்ள இருக்கு,
அதுலேருந்து தயாரிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த 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 பொருளை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த எண்ணம் தான் வரும்ன்ற மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிடுச்சு. அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து யாரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க சார்? அதை விட்டுட்டு இப்போ என்ன இப்போ நடந்துட்டு இருக்குனாங்க, இப்போ வந்து அது வந்து புனிதப்படுத்துகிறோம் மறுபடியும் சொல்லிட்டு பூஜை பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இவர் வந்து விரதம் இருக்காரு, அது பரிகார விரதமாக வந்து பவன் கல்யாண் இதெல்லாம் அரசியல் சார், அதெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர், பக்கா அரசியல் பண்றாரு. ஆனா மத உணர்வுகளை புண்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வலு சேர்ப்பதற்காக இதை அவங்க கையில் எடுத்துக்கிறார். சனாதன தர்மத்தை அவர் கையில் எடுத்துக்கிறார். இல்லை, இப்போ சந்திரபாபு நாயுடு கூட விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது, அறிக்கையை விட்டாரு, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டாரு. அவர் இந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்ண வரமுல இதுக்குள்ளே இறங்கல. ஆனால் இப்போ பவன் கல்யாண் அவர் ஒரு நடிகராக இருந்திருக்காரு. இப்போ என்னன்னா அவருடைய பழைய வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு சார். அவர் வந்து பாஜகவை பற்றி பேசும்போது நீங்கள் எங்களுக்கு லட்டு தரேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த லட்டு வேணும், எங்ககிட்ட அது பந்தர் லட்டு இருக்குது, உங்களுக்கு நாங்கள் வேணா தரோம், லட்டுங்கிறது சென்சிட்டிவ் விஷயம் தான் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பழசு பேசியிருக்காரு. அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. அவர் அந்த அந்த நிகழ்ச்சியில அது சம்பந்தமா அரசியல் பேச வேணாம். இப்ப லட்டு அரசியல் ஆயிடுச்சு இல்ல, லட்டு அரசியல் வேண்டாம், எனக்கு தயவுசெய்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் அவர் வந்து சென்சிட்டிவ் ஆயிடுச்சுங்க. அந்த இஷ்யூ வேண்டாம். அவங்க அந்த தொகுப்பாளினி இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, இன்னொரு லட்டு தரட்டுமா, மூத்தி லட்டு தரட்டுமான்னு அவங்க கேட்கறாங்க. அவர் தெலுங்குல எதுகை மோனையா பேசுறாரு, லட்டுனா ஒத்து, லட்டு ஒத்துன்ட்டாரு. இப்போ ஒருவேளை அவர் தெலுங்கே தெரியலன்னு வச்சுங்களேன், இது தமிழ்ல நடக்குது, சென்னையில முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையில் நடக்குதுன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு, லட்டு பத்தி பேச வேணாங்க, ப்ளீஸ் வேண்டாங்க, விட்டுருங்க, லட்டு வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்வி போய், அதுதான் அந்த நோக்கம். இப்போ நீங்க கார்த்தின்றதுனால அடிக்கிறீங்களா ஏறி? எனக்கு புரியல. எனக்கு பிரகாஷ் ராஜ் அவ்வளோ பதில் சொன்னார்ல, அந்த பிரகாஷ் ராஜுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அவர் கேட்ட கேள்விக்கு என்ன தப்பு இருக்கு? அவர் அழகா கேட்டாரு, நீங்க நடிகர் கிடையாதுங்க, இந்த வாரியம் அந்த வாரியம் அப்படின்னு அறிக்கையெல்லாம் கூட தேவையில்ல, எப்ப அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு, நீ டெப்டி சிஎம், நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னார்ல பிரகாஷ் ராஜ். இவரே ஒரு நடிகராக இருந்திருக்காரு. இந்நிலையில சக நடிகர் ஒருத்தர் இன்னொரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் இங்க பேசும்போது சார், இப்போ அவருக்கு என்னன்னா படம் 27 ரிலீஸ், இப்போ அவர் தெரியாதனமா லட்டை வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. கார்த்தி லட்டுன்னு பேசிட்டாரு, அவர் வாயில லட்டுன்னு வந்துருச்சு இல்ல, அப்ப போட அட்ரா போட்டு, இதான் நோக்கம். கார்த்தியை வைத்து பவன் கல்யாண் ஆந்திராவில் அரசியல் பண்றாரு, அவ்வளவுதான். இதுல வந்து இது நம்ம வந்து நீங்க ஆனா ஒண்ணுங்க, இப்ப எல்லா மதங்களும் போதிக்கிறது ஒண்ணுதான், அன்பாருன்னு போதிக்குதா? எல்லா மதத்தை விரும்புகிறவர்களும் நேசிக்கிறவர்களும் மத வெறியா இருக்கிறது இல்ல. இந்த மத வெறியா இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அதிகாரத்தை பெறுவதற்காக மதத்தின் பேர்ல அன்பா இருக்கிறவங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கான். இந்த வேலையை வந்து இந்த நாட்டுல 2014 இருந்து இது அதிகமாயிருச்சு. ஏன் 2014 குறிப்பிடுறேன்னு பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும், கேட்குற நீங்களுக்கும் தெரியும். மதவெறியால் இங்கே மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை பல. நான் வந்து எந்த மதத்தையும் தூக்கியும் பிடிக்கல, எந்த மதத்தையும் ஏறி மிதிக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களை மனிதத்தோடு பழக முதல்ல பாருங்க, மதம்லாம் அப்புறம், ரெண்டாவது விஷயம்தான். அதிகாரம் உங்க கையில் இருக்குல்ல, அப்ப நீங்க மாற்று அரசியலோ இல்ல மாற்று விஷயத்தோ செய்ய வேண்டியது இருந்தால் அதற்கு என்ன முன்னெடுப்புகளை இன்ன வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? இப்போ வரைக்கும் சார் இந்த லட்டு பிரச்சனை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை கடந்துருச்சு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எடுத்த சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன? இப்போ நீங்க அதை வந்து புனிதப்படுத்துறோன்னு ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க ஆர்டர் போட்டது யாருன்னு தெரியாது, அதற்கு உத்தரவிட்ட ஆட்கள் தெரியாது, எங்கிருந்து அது பெறப்பட்டதுன்னு தெரியாது, சம்பந்தமா யாரை கைது பண்ணிருக்காங்கன்னா அதுவும் தெரியாது. அந்த உணவு கலப்பட உணவா இல்லைன்னா கலப்படத்துக்கு கொண்டு வந்த ஆயிலோ இல்லை இவங்க சொல்ற விஷயங்களோ எங்கிருந்து பெறப்பட்டது, அது எங்க வாங்கினாங்க, அது எந்த ஆந்திராவிலேயே தயாரிக்கப்பட்டதா இல்ல வந்து வேறு மாநிலங்கள்ல இருந்து வந்துச்சா, எந்த மாநிலம் வந்துச்சு, யார் ஆர்டர் போட்டா, அதை பின்புலம் தான் தேடணும்ல. அதுதான் சார் புத்திசாலித்தனம். அதிகாரம் உங்க கையில் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க வந்து வெளிப்படையா சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மதத்தின் மீது அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, இந்த மக்கள் மீது, இந்த டிவோட்டிஸ் மீது உங்களுக்கு மிகப்பெரிய லவ் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சார். எவனா ஒருத்தன் கிடைப்பான், ஒருத்தன் ஏறி அவன் தலையில மிளகா அரைச்சிடலான்றது. இது சிக்கல் ஆயிடக்கூடாதுன்னு கார்த்தி தெளிவாயிட்டார். 27ஆம் தேதி படம் ரிலீஸ், இதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அதனால ஐயா சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா பேசல, நானும் பெருமாளுடைய டிவோட்டி தான், நான் வந்து எளியவன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரா, அப்பாலிச்சு கேட்டாரு. அப்புறம் அவர் அடிக்க முடியாது இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி மத ரீதியான பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் நாளுக்கு நாள் வந்து 2014 அப்புறம் அதிகமாகிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் எடுத்துக்கோமே, கேரளா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் வரும், அதை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போது லட்டு விவகாரத்தில் எல்லாமே சைலண்டாக இருக்கும்போது, இந்த விசாரணை நடத்தணும், குற்றவாளிகளை கைது பண்ணணும் மட்டும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் டாபிக் வந்து இப்போ பவன் கல்யாண் பேசிட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன சார் இதில் ஒரு இப்போ அரசியல் ஆதாயம் தேர்றா நீங்கள் சொல்கிறீங்க? அவர் அங்கே ஒரு கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கார், அவர் டெபுட்டி சிஎம் தான். ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய முதல்வர், ஆளுங்கட்சி முதல்வரை விட
துணை முதல்வர் வந்து அதிகமாக வந்து இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாகிக்கிட்டு இருக்காரு. இப்போ மத ரீதியான பிரச்சனையை பிஜேபி இல்லாத ஒரு கட்சிக்காரன் வந்து பேசுறாரு. அவருக்கு வந்து தேவைப்படுது சார், இந்த அரசியல் அவர் தேவைப்படுது. தென் மாநிலங்களில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வட மாநிலங்கள்லாம் பிஜேபி இதை ரொம்ப அதிகமாக கையில் எடுத்து பண்ணுவாங்க. இங்கே எல்லாமே இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மதத்தின் பேரில் நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா எடுபடாது. ஆனால் கர்நாடகாவில் கூட பிஜேபி ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ ஒரு சீனை போடுவாங்க. மற்ற மாநிலங்களில் அது வாய்ப்பே கிடையாது. ஆனால் தெலுங்கு பீப்புள்கிட்டையும் நீங்கள் கர்நாடகா பீப்புள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உணர்வுன்றது வேற ஒரு விஷயம். அங்கே வந்து இப்போ திரையுலகத்திலே ஒரு விஷயம் எடுத்துங்களேன். இப்போ சினிமாவே நம்ம பேசுவோம். சினிமாவுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், டைரக்டரு அதெல்லாம் கிடையாது. அங்கே அவங்களுடைய மொழி சார்ந்த விஷயம் அல்லது அவங்களுடைய மாநிலம் சார்ந்த விஷயம்னா மற்ற சண்டை, சச்சரவு, கோபம் எல்லாத்தையும் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு ஒன்றாயிருவாங்க. நல்லா எடுத்து பாருங்களேன். காவிரியில் நீர் தரமாட்டோம் பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் உடனே கன்னட பீப்புள் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. முல்லை பெரியாறு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உடனே கேரளா பீப்புளெலாம் ஒன்றாயிடுறாங்க. ஆந்திராவில் ஒரு விஷயம்னா அவங்க எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. இதற்கு ரீசன் என்னன்னா அங்கே அவங்களுக்கு அது தேவைப்படுது. அதை வைத்து தான் அவர்கள் அரசியல்ன்றது வெறும் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை சார். நம்ம பேசுறது வந்து இப்போ சினிமாவிலே அரசியல் இருக்கு. சினிமாவிலும் ஏகப்பட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கான். நீ மேலே வரக்கூடாதுன்னு காலி பண்ணுறான், இந்த படத்தை ஓடக்கூடாதுன்னு செய்வாங்க. இது எல்லாமே அரசியல் தான். பவன் கல்யாணுக்கு இப்போ அரசியல் தேவைப்படுது. என்ன அரசியல்ன்றத அவர் தீர்மானிக்கிற அரசியல் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து என்னவா இருந்து அங்கே வந்தாருன்னு தெரியும். அவரே ஒரு காலகட்டத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்த்தவர் தான். மத அரசியலை கடுமையாக எதிர்த்தவர் தான் அவர். இப்போ அவரே அதை கையில் எடுக்கிறாரு. அவர் டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத வகையில் என்ன இருக்கு. இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அசைக்கவே முடியாது. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர்ன்ற மாதிரி தான் அவர் என்ன நினைச்சுக்கிட்டு அவருக்கு தனி பங்களா கட்டிக்கிட்டாரு. என்னென்னமோ பண்ணாரு சார். முட்டை பப்ஸ் ஊழல் வரைக்கும் இப்போ மாட்டிக்கிட்டாரா? தெரியல, கேள்விப்பட்டீங்களா? அது நீங்க முட்டை பப்ஸ் ஊழல் மலையில அந்த சொகுசு பங்களா கூட கோடிக்கணக்கில் பயங்கரமான பெரிய 500 கோடி 600 கோடி கட்டி மலையே குடஞ்சி பாதி வெட்டி எடுத்து கடலை பார்க்குற மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு சார். வெளியில பார்த்தா சாதாரண ஒரு அரசு அலுவலகம் மாதிரி தெரியும். உள்ள ஐஃபை லைஃப் வாழ்ந்திருக்காரு. அது என்ன நினைச்சிருப்பாரு அவருன்னா, இனி நாம் அசைக்க முடியாது, சந்திரபாபு நாயுடுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமே நம்ம போட்டி போடக்கூடிய நிலைமை இல்லை, இனிமே அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சு, சந்திரபாபு நாயுடுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சுதான் இவர் சுகபோக வாழ்க்கையில அந்த என்ன மக்களுக்கு என்ன செய்யணுன்றதுல பாதியை விட்டுட்டாரு. உண்மையிலே அவருக்கு வந்து வயசாயிருச்சு சந்திரபாபு நாயுடுக்கு. நீ அடுத்தடுத்த காலங்கள் ஆந்திர அரசியலை முன்னெடுத்துட்டு போறதுக்கு வந்து இளைஞர்கள் அப்படின்ற போர்வையில் இப்போ என்ன டெப்டி சிஎம்மா இருக்கிற பவன் கல்யாணுக்கு இப்போ அவர் சின்ன பையன் இல்லையா? சின்ன பையன் மீன்ஸ் அவருக்கும் வந்து யங்ஸ்டர், இளைஞர், ஜெகன்மோகனுக்கு ஈக்குவலா இருக்கிறவர். அப்போ அவர் அரசியலை தக்க வச்சுக்கணும்ல. ஜெயிச்சிட்டார் சார். அவரு ஜெயிச்ச உடனே அவருக்கு டெப்டி கிடைச்சிருச்சு. ஒரு அதிகாரம், பெரிய அதிகாரம் கையில் வந்துருச்சு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்? நம்ம இந்த மக்கள்கிட்ட நம்ம என்ன சொன்னா நாம வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம்ல, அவர் அது பேசாம இருந்தா நீங்க பேசுவீங்களா? நம்ம இந்த விஷயத்த பேசியிருப்போமா? வேற ஏதோ ஒரு விஷயம் பேசியிருப்போம். அதைத்தான் அவர் இப்போ கையில் எடுக்கிறாரு. தன் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியாக அவருக்கு இந்த ஸ்வீட் கிடைச்சிருச்சு. ஸ்வீட்டை வச்சுட்டு அவர் வந்து ஸ்வீட் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சொன்னீங்களா சார், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பிரச்சனை வந்தா அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்கன்ட்டு. ஆனா இப்போ நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடிகர் அங்க போயிட்டு அந்த ப்ரொமோஷன் கேள்வி வரும்னு எதிர்பார்த்தேன். மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. இங்க இருந்து யாரும் இன்னும் வாயை திறக்கல. ஏன்னா கண்டனங்கள் வரும். எப்படி நம்ம இந்த நடிகர் வந்து இதுக்காக நீங்க எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கலாம்னு சொல்லிட்டுலாம் இது வரும். இப்போ கார்த்தி மன்னிப்பு தெரிவிச்ச ஒரு நிலையில இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து நம்மலாம் வந்து இப்போ பேசுறோம். ஆனா அதை தாண்டி மற்ற யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. நடிகர் சங்கம் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கணும்னா அவங்க வந்து நீங்க மதத்தை விட்டுருங்க சார். மதமோ சனாதன தர்மமோ அவங்க விரும்புகிற இல்லை அவங்க நேசிக்கிற விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடவே வேண்டாம். அது யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதுக்குள்ளே நீங்க போக வேணாம். ஆனா இவர் பேசியதில் என்ன தவறுன்னு கேட்கறது கூட அங்கே துணிச்சல் இல்லைன்னா நீங்கெல்லாம் என்ன நீங்க வந்து அப்புறம் என்ன அவருக்கு ஒரு பிரச்சனை நீங்க எப்படி காப்பாற்றுவீங்க? நடிகர் சங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவரு பொறுப்புல இருக்காரு, பொருளாளர் அவர். அப்போ விஷால் இதில் தலையிடணும். அவரு பேசிக்கலி தெலுங்கு வந்து அவங்க பூர்வீகம் இல்லைங்களா? அவர் பேசணும். இதுல நீங்க மதத்தையே குறிப்பிட வேண்டாம் சார். கார்த்தி உண்மையிலேயே கான்ட்ரவர்சியா பேசியிருந்தாரு, அங்க ஏதாவது கருத்து தெரிவிச்சிருந்தாருன்னா தான் அது பிரச்சனையா இருக்கும். ஆமா, என்ன பிரச்சனைனா அவரு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர். விஷால் பேச மாட்டார், எழுதி வச்சுங்க. அவர் பேச மாட்டாரு. நாசர் உண்மையிலேயே நியாயம் கருத்தை பேசணும்னு நினைச்சா கூட நாசர், அவர் பேர் என்ன, நாசர். அப்போ அவர் பேசினாருன்னா இது வாண்டடா இவர் வண்டியில ஏறாருன்னு அதுக்கு ஒரு கூட்டம் தயாரா கிளம்பும். பொருளாளரே சிக்கல்ல இருக்காரு கார்த்தி. ஐயா நானே டிவோட்டி தாங்க அப்படின்னு அவருடைய நிலைமை இறங்கி வந்துட்டாரு. இங்க வந்து நீங்க மதம் அப்படின்ற விஷயத்தை இனிஷியல் போட்டிங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க சார், ரோட்டுக்கு வர மாட்டாங்க.
யாரும் எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் சார் அடிச்சு கொல்றாங்க. அப்ப வேடிக்கை பார்க்கிற கூட்டம் தானே சார் இந்தியாவில் வட மாநிலத்தில் இருக்கு. அந்த நிலைமை தென் மாநிலத்தில் வரக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோம். இந்த நிலைமை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதை தாண்டி நிறைய தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க சார், நடிகர் சங்கம் யாரும் குரல் கொடுக்கல. அதை தாண்டி நிறைய முற்போக்கு இயக்கங்கள்லாம் இருக்கே சார். அது பார்ப்போம். இப்போதானே வந்து ஒரு பெரிய சர்ச்சை உருவாயிருக்கு, ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இதுக்கு எவ்வளோ பேர் பேசுறாங்கன்னு தெரியலையே. நமக்கு உணர்வு இருக்கு சார். நான் வந்து எல்லாரையும் சக மனிதனா மதிக்கிறேன், மதங்களுக்கு அப்பாற்பட்டு. அதனால எனக்கு வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு தோணுது. இந்த கேள்விக்கே பதில் வேணான்னு தவிர்த்து போகிற பல பிரபல ஆட்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்ப்போம் என்ன இவங்க ரியாக்ட் பண்றாங்க, என்ன பண்ண போறாங்க, இது எப்படி இந்த அப்பாலஜி அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு. அவ்வளோ கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். எனக்கு அந்த அவருடைய பேட்டியை பார்த்தேன். நான் யாரு நம்ம பவன் கல்யாண் அவருடைய பேட்டியை பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஏன் இவர் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா தான் இருக்காரு. அந்த ஆக்ரோஷத்துக்கு இதுல வேலையே இல்லை சார். இவர் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாவே இல்லை. அப்ப அவர்கிட்ட யாரோ ஏதோ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை சேர்த்து சொல்லியிருப்பாங்களோ டவுட் இருக்கு. அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நான் இருந்தேன், இது மைக்கில் தான் இது சொன்னாரு, அப்புறம் அதை கிண்டல் அடிச்சாரு, அது அடிச்சாருன்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பாலும் அப்படி நடக்கும். ஏற்றி விட்டு குளிர்காயிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் சொல்வதை கேட்டுக்கிட்டு பேசுனாங்கன்னா பிரச்சனை தான் சார். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது மதம் சார்ந்த பிரச்சனை. கண்டிப்பாக ஒரு மத ரீதியான மக்கள் வந்து புண்பட்டுருக்காங்கன்னா அதுக்கு உண்டான வழிமுறைகள், அந்த விசாரணை நடக்கணும். குற்றவாளிகள் யாருன்னு சொல்லிட்டு ஒண்ணே ஒன்று சார் கடைசியாக சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த விஷயத்தில் இவ்வளவு சென்சிட்டிவாக பவன் கல்யாண் கோவப்படுறதை விட இதை எப்படி அணுகி இருக்கலாம் அப்படின்னா, உடனடியாக அவர்களுக்கு இப்போ அந்த கோயிலுக்கு போகிற எல்லாருக்கும் ஒரு அதை பிரசாதம் அப்படிதானே அதை நம்ம பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்தோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அது யாராவது திருப்பதிக்கு போகிறாங்கன்னா நம்ம ஒன்றே சொல்லுவோம், அப்போ வரும்போது மறக்காமல் பிரசாதம் வாங்கிட்டு வந்துரு, பிரசாத லட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். அந்த இடத்தை இவர் அரசியலாக பயன்படுத்தும் போது இந்த நேரம் இவர் அதிகாரத்தை வச்சிருக்கிறவர் சம்பந்தப்பட்ட இத்தனை பேரை நாங்கள் பிடிச்சிட்டோம், இந்த இடத்துல இருந்து ஆயில் வர வைக்கப்பட்டது, இது ஆர்டர் போட்டது இவர் தான், இதன் பின்னணியில் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு இந்த நேரம் வெளிப்படுத்தி இருந்தால், ஆரம்ப புள்ளியை தொட்டிருந்தாலே அவருக்கான மரியாதை உயர்ந்திருக்கும் சார். இப்போ அவர் மரியாதை அவரே வந்து நடுத்தரில் கொண்டு நிப்பாட்ட மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ கொந்தளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால உணர்வுகளோடு தயவுசெய்து விளையாட வேண்டாம் யாருமே. அவர் சொல்ற அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன். இது மிக மிக சென்சிட்டிவான இஷ்யூ. இதை தயவுசெய்து கீரிலாம் பார்க்காதீங்க. இதை சரி செய்வதற்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்க. அது நீங்க ஆகம ரீதியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள நம்ம வரல. ஆனால் இதனுடைய அடிநாதம் எங்க இருந்து புறப்பட்டுச்சு, இது ஒரு காரணமானவர்கள் யாரு, இதோட முதல் எங்க தொடங்குச்சு, இதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. இவர் வந்து அரசுல இல்லாம கிடையாது, இவர் தான் பொறுப்பு. சந்திரபாபு நாயுடு விட அதிகாரம் மிக்கவராக இன்னைக்கு இருக்காரு. இந்த விஷயத்தை இவர் கையில் எடுத்து பேசுறத பார்த்தா சந்திரபாபு நாயுடு இவருடைய கைப்பாவையா இருக்காரோன்னு டவுட் வருது நமக்கு. அதனால இது வந்து இந்த உணர்வுகளோட விளையாடுறதை விட்டுட்டு உருப்படியா அதை தீர்வை நோக்கி நகர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், சுமூகமான விஷயம் கிடைக்கும். இல்லைன்னா இது மேலும் மேலும் தேவையற்ற சர்ச்சைகளுக்கு தான் வழிவகுக்கும். கண்டிப்பா சார், இது பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும். இது அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருது. நேரம் நோக்கி இதை பற்றி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி. டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.